பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மல்யுத்த போட்டிகளில் இந்தியத்தில் பதிவிட்டுள்ள வினேஷ் போகத் மல்யுத்த போட்டி தன்னை வென்றுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தனது தாயின் கனவு, தனது தைரியம் அனைத்தும் உடையவும் மாறும் தெரிவித்துள்ளார். இனி போராட தன்னிடம் மேலும் பலம் இல்லை என்றும் 2001 முதல் 2024 வரையிலான மல்யுத்த போட்டிகளுக்கு குட் பை எனவும் வினேஷ் போகத் பதிவிட்டுள்ளார். எப்போதும் உங்கள் அனைவருக்கும் கடன்பட்டிருப்பதாக தன்னை மன்னித்து விடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். வினேஷ் போகத் திடீரென ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இருந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. இதற்கு பின்னால் சதி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் என்ன நடந்தது என்பதாக பார்க்க பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தாம் வழக்கமாக களமிறங்கக்கூடிய 53 கிலோ எடை பிரிவுக்கு பதிலாக 50 கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டவர்தான் வினேஷ் போகத். அந்த பிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனையாக அன்டிம் பாங்கல் தகுதி பெற்றதால் அவர் தன்னுடைய எடையை குறைத்து 50 கிலோ எடை பிரிவில் களமிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன்படி 50 கிலோ எடை பிரிவில் மல்லு கட்டிய வினேஷ் போகத் கியூபா, ஜப்பான் மற்றும் உக்ரைன் என்று மிகவும் பலம் வாய்ந்த வீராங்கனைகளை அடுத்தடுத்து வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஒரே நாளில் 8 மணி நேர இடைவெளியில் 3 வீராங்கனைகளுடன் மல்லு கட்டிய வினேஷ் போகத் இதற்காக கடுமையான உடல் உழைப்பை வழங்கியதால் தளர்ந்து போனார். இதனால் அவ்வப்போது நிறைய சத்தான மற்றும் திரவ உணவுகளை வினேஷ் போகத் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. இறுதிப் போட்டி அறிவிக்கப்பட்ட புதன்கிழமை காலை வினேஷ் போகத்தின் என்பது இயல்பாக நடக்கக்கூடியது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் எந்த சதியும் இல்லை என்றும் மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்திய தடகள சங்கத்தின் தலைவர் அடிலே சுமரிவாலா கேட்டுக் கொண்டுள்ளார். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் சதி இருப்பதாக தாம் நினைக்கவில்லை என்று முன்னாள் குத்துச்சண்டை வீரர் தேவராஜன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் விதிமுறைகளின்படியே ஒலிம்பிக் அமைப்பினர் வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்திருப்பதாக கூறினார். எல்லாருக்குமே பாக்ஸிங்கும் சரி, ரெஸ்லிங்கும் சரி, வெயிட் லிப்டிங்கும் சரி, அதே மாதிரி ஜூடோவும் சரி, எடை பிரிவு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த எடை பிரிவில் என்னன்னா கரெக்டான எடையை காமிக்கிறதுன்றது ரூல். இதுல வினேஷ் போகத்துக்கும் சரி, வேற அமெரிக்கா வீராங்கனையான இதே ரூல் தான், வினேஷ் போகத்துக்கும் இதே ரூல் தான். ஸோ ஆஸ் பர் ரூல் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் இவங்க ஃபர்ஸ்ட் 56 கிலோல எடை பிரிவில் அவங்க விளையாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 53 குறைச்சி இப்போ 50ல வந்திருக்காங்க. அப்பனா பாத்துக்கோங்க எவ்வளவு கஷ்டம். அதாவது வெயிட், இப்போ அதுதான் நான் நிறைய விஷயத்துல சொல்லுவேன். வெயிட் வேயிங், அதாவது எடையை காமிச்சு விளையாடுற விளையாட்டுக்கும் மற்ற விளையாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்கெல்லாம் நைட்டு ஃபுல்லா அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க.
இவன் அதாவது அவங்க எடை, அதாவது முடிய கூட கட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அவங்க முயற்சி செஞ்சிருப்பாங்க பாத்துங்க. சோ எல்லாமே முயற்சி செஞ்சு முடியாதனால தான் அந்த நிலைமை வந்து, தவிர யாருமே வந்து இதுல யாருல சதி எல்லாம் கிடையாது. ரூல் வந்து பாருங்களேன், ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இருந்தாலும் சரி, ஒலிம்பிக் இருந்தாலும் சரி, ரூல் தான். அந்த விதியை வந்து நம்ம வேணா இந்தியாவில வேணா நம்ம சரியா பின்பற்றாம இருக்கலாம், ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க வந்து கரெக்டா இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான் அது நினைக்கிறேன். கஷ்டமான ஒரு இதுதான். பட் நீங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா இன்டர்நேஷனல்ல இது ஃபேவரட், அதாவது அவருக்கு ஏதாவது வாண்டட்லி ஏதாவது பண்ணிருப்பாங்களான்ற சொல்லலாம் வந்து அதாவது தெரியாதவங்க எழுப்புற கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன்.